ஸ்ரீசக்கர வழிபாடு எதற்காக பண்ணணும்? ஸ்ரீசக்கர வழிபாடு பண்ணால் நமக்கு என்ன நன்மைகள்? அதை தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ முழுசா பாருங்க. அப்படி இல்லைன்னா ஸ்ரீவித்யா உபாசனை பெற்றிருக்கணும். அது எப்படிங்க வாங்குறது? அது எங்க போய் ஸ்ரீவித்யா உபாசனை எங்க போய் பெறுவது? எந்த குருமார்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறது? இல்லை தீட்சை பெறுவதுன்னு தெரியல. பரவாயில்ல. நின்னு பாருங்க. அம்மனை பாருங்க. கூட்டமா இருந்தாலும் பரவாயில்ல. என்ன இருந்தாலும் பரவாயில்ல. அங்க போய் நில்லுங்க. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, இந்த இடத்துல நிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா நிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க? அங்க நின்னா எனர்ஜி கிடைக்கும் நமக்கு. நல்ல எனர்ஜி கிடைக்கும், நல்ல சக்தி கிடைக்கும், இருக்கிறதுலாம் டெஸ்ட்ராய் ஆகும், இருக்கிற கர்மாலாம் கிளியர் ஆகும், இருக்கிற கெட்ட விஷயம்லாம் கிளியர் ஆகும். இந்த மாதிரி பொறுமையாக இருப்பது தான் நாங்கள் நல்ல வைப்ரேஷன் கிரியேட் பண்ணக்கூடியது. சரிங்களா? இதுதான் சுத்தபத்தம். எங்க வெளியில மட்டும் கிடையாது, உடம்புக்குள்ள மட்டும் கிடையாது, மனசுல சுத்தபத்தமாக இருக்க வேண்டும். வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸ்ரீசக்கர வழிபாடு எதற்காக பண்ணணும்? ஸ்ரீசக்கர வழிபாடு பண்ணால் நமக்கு என்ன நன்மைகள்? அதை தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ முழுசாக பாருங்கள். செல்வ செழிப்போடு நம்ம வாழணும்னு ஆசைப்படுறோம். ஸ்ரீசக்கர வழிபாடு பண்ணுங்க நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸ்ரீசக்கரம்ங்கிறது வந்து மகாமேருன்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த 3 டைமென்ஷன் அது மகாமேரு. அதோட சிங்கிள் டைமென்ஷன் தான் ஸ்ரீசக்கரம். ஸ்ரீசக்கரத்தோட 3 டைமென்ஷன் தான் மகாமேரு. மகாமேரு வச்சு நம்ம வீட்டில் வழிபாடு பண்ண வேணும் அப்படின்னா ஒன்று ப்ராப்பராக குருமார்கள்கிட்ட அந்த ஆசீர்வாதம் வாங்கி அந்த தீட்சை பெற்று அதுக்காக வழிபடணும். அப்படி இல்லைன்னா ஸ்ரீவித்யா உபாசனை பெற்றிருக்கணும். அது எப்படிங்க வாங்குறது? அது எங்கே போய் ஸ்ரீவித்யா உபாசனை எங்கே போய் பெறுவது? எந்த குருமார்கள்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறது இல்லை தீட்சை பெறுவதுன்னு தெரியல. பரவாயில்ல. உங்கள் வீட்டில் மகாமேரு வச்சு கும்பிடலானாலும் பரவாயில்ல, ஸ்ரீசக்கரம் வச்சு வழிபடலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது கருங்காலில செய்யப்பட்ட ஸ்ரீசக்கரம். இது கருங்காலிங்க. இதில் வந்து எந்திர மாதிரி செஞ்சுருக்காங்க பாருங்க. அதான் இது ஸ்ரீசக்கரம். இதோட 3 டைமென்ஷன் இப்படி ஹைட்டாக இருக்கும் பாருங்க. அது வந்து மகாமேரு. ஒரு சில கோயில்களில் ஸ்ரீசக்கரம் இருக்காங்க, நம்ம அதிகமாக பார்க்க முடியாத இடத்துல இருக்காங்க. நீங்கள் கோயிலுக்கு போய் முக்கியமாக அம்மன் கோயில் போங்க. கொல்லிமலை போனாலும் சரி, திருவண்ணாமலை போனாலும் சரி, ஏதாவது இந்த மாதிரி பெரிய பழங்காலத்து கோயில்களில் போங்க. போனீங்கன்னா அம்மனுக்கு இருப்பாங்க, அம்மன் இருப்பாங்க. நீங்கள் சிவன் கோயில் போக போனாலும் சரி, இல்லை அம்மன் கோயில் போனாலும் சரி, அங்கே அம்மன் இருப்பாங்க. அம்மனுக்கு அந்த வச்சுருக்காங்க பாருங்கள். கருவறையிலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்து நம்ம சாமி கும்பிட்றது க்யூவில் நிற்போம் பாருங்கள். அதுலேருந்து அடுத்தது வெளியில் வந்த பிறகு ஒரு இடத்துல தரையில் ரவுண்டாக ஒரு மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. ரவுண்டாக ஒன்று இருக்கும், சின்னதாக மேடு மாதிரி இருக்கும். ரவுண்டாக கட்டியிருப்பாங்க. நடுவில் ஒரு ரவுண்ட் இருக்கும், நடுவில் சின்னதாக ரவுண்ட் இருக்கும். இந்த மாதிரி ரவுண்டாக கட்டி வச்சுருப்பாங்க. அது ஏன் கட்டி வச்சுருக்காங்க, எதுக்குன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அங்கேருந்து அந்த ரவுண்டாக கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். அதுக்கு நேராக தலையில் பாருங்கள், உச்சியில் வந்து ஸ்ரீசக்கரம் அமைச்சிருப்பாங்க, மகாமேரு அமைச்சிருப்பாங்க. மோஸ்ட்லி சில கோயில்கள் ஸ்ரீசக்கரம் ஸ்ரீசக்கரம்னு 3 சிங்கிள் டைமென்ஷனுங்க. மகாமேரு அதோட 3 டைமென்ஷன் அவ்வளோதாங்க அமைச்சிருப்பாங்க. அது எதுக்கு தெரியுங்களா? இனிமேல் நீங்கள் கோயில் போகும்போது அந்த ரவுண்டை அம்மனுக்கு நேராக கட்டி வச்சுருவாங்க. மோஸ்ட்லி அதை வந்து கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். தரையில் இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்கரம் இருக்கும். அந்த இடத்துல நிற்கணும். நிற்கும் போது ஸ்ரீசக்கரத்தோட அந்த எஜ்ஜு இருக்கு பாருங்க, நேராக நம்ம உச்சந்தலைக்கு துரிய சக்கரத்துக்கு நேராக இருப்பாங்க. அங்கே போய் நின்றுக்கிட்டு அங்கேருந்து அம்மனை பாருங்க, ஸ்ட்ரைட்டாக தெரிவாங்க அம்மன். அதாவது கண்ணுக்கு கண் பார்க்குறேன்னு சொல்கிறவங்க பாருங்க, அந்த மாதிரி நேராக பார்க்கலாம் அவங்கள, அம்மனை பார்க்கலாம். அங்கே நின்று பாருங்க, அம்மனை பாருங்க. கூட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, என்ன இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே போய் நில்லுங்க. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, இந்த இடத்துல நிற்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா நிற்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க? அங்கே நின்னா எனர்ஜி கிடைக்கும், நமக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும், நல்ல சக்தி கிடைக்கும், இருக்கிறதுலாம் டெஸ்ட்ராய் ஆகும், இருக்கிற கர்மாலாம் கிளியர் ஆகும், இருக்கிற கெட்ட விஷயம்லாம் கிளியர் ஆகும். சரிங்களா? அதனால என்ன சொல்லிட்டாங்க, நிறைய பேர் அங்கே நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம கோயிலுக்கு போகும்போது, நம்ம டீமோட கோயிலுக்கு போவோங்க. அந்த கோயிலுக்கு போகும்போது நம்ம அங்கே நிற்க வைப்போம். யாராவது வந்து நிற்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா, சார் பரவாயில்ல சார், கொஞ்சம் தெரிஞ்சவங்க தான், விடுங்கன்னு சொன்னேன். இன்னத்த சொல்கிறத கேட்க மாட்டேன், அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. ஏன்னா அதோட அருமை அவங்களுக்கு தெரியல, உண்மை என்ன நடக்குதுன்னு அங்கே தெரியல. சரிங்களா? நின்று அம்மன் பாருங்கள், கோயிலில் போய் பாருங்கள், ஒரு எனர்ஜி கிடைக்கும் பாருங்கள். நீங்கள் கண்ணை திறந்து பார்க்க முடியலங்க, கண்ணை மூடிட்டு அமைதியாக நில்லுங்க. உச்சந்தலையை கவனம் வச்சுக்கோங்க, என்ன எனர்ஜி ஃப்ளோ கிடைக்குதுன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் கோயிலுக்கு போகும்போது இதை பண்ணுங்கள். இதுக்கு வந்து இந்த எனர்ஜி ரிசீவ் பண்ணுறது, கோயிலில் போய் நீங்கள் எனர்ஜி ரிசீவ் பண்ணுறதுக்கு உபாசனை பெற்றுக்கணும் அவசியம் கிடையாது, இல்லை வந்து தீட்சை பெற்றுக்கணும் எதுவுமே அவசியம் கிடையாது. நீங்கள் போய் கோயிலில் போய் நின்றுங்க. அதுக்கு தான் எல்லா பொதுமக்களுமே வந்து நின்று அந்த எனர்ஜி ரிசீவ் பண்ணுறதுக்காக தான் கோயிலில் கட்டி வச்சுருக்காங்க. இது மறைக்கப்பட்ட ஒரு ரகசியமாக இருக்கிறது. சரிங்களா? சரி, ஸ்ரீசக்கரம் இந்த எனர்ஜி ரிசீவ் பண்ண என்ன கிடைக்கும்? முதல்ல நம்மக்கிட்ட கூட கர்மா தேவையில்லாத விஷயங்கள்லாம் வெளியில் போகும். அடுத்தது, இது மகாலட்சுமியோட தன்மை கொண்டது. மகாலட்சுமி தன்மைனால் நமக்கு என்னங்க? பொருளாதாரம், செல்வ செழிப்பு.
நம்ம கிளென்ஸ் ஆக தேவையில்லாத விஷயங்கள் போக போக தேவையான விஷயங்கள் சேர ஆரம்பிக்கும். பொருளாதாரம் எல்லாருக்கும் இந்த உலக வாழ்க்கை வாழ்றதுக்கு சிறப்பாக வாழணும்னா நிச்சயமா பொருளாதாரம் தேவை. அந்த பொருளாதாரம் கிடைக்க ஆரம்பிக்கும். இதே மாதிரி இந்த ஸ்ரீ சக்கரம் கருங்காலியில் வச்சு வீட்டில் வச்சு வழிபடலாமா? காப்பர் எந்திரம்ல வச்சு வழிபடலாமா? சில்வர் எந்திரம் வச்சு வழிபடலாமா? தாராளமாக வழிபடலாம் வீட்டில். ஆனால் ரொம்ப சுத்தபத்தமாக இருக்க வேண்டும். சுத்தபத்தம்னு என்னன்னு கேட்குறீங்களா? நார்மலாக என்ன சொல்கிறாங்க, பெண்கள் தீட்டு நேரத்தில், அடுத்தது வந்து குழந்தைய பிறக்கிற நேரத்தில் பெண்களுக்கு, சரிங்களா? அடுத்தது ரொம்ப முக்கியமாக நான் வெஜிடேரியன், இதை தான் வந்து சுத்தபத்தம் நிறைய சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சுத்தபத்தமாக இருக்கட்டுங்க, இதெல்லாம் தூக்கி ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய சுத்தபத்தம் அதெல்லாம் தூக்கி இருக்கட்டும், அதெல்லாம் செய்யணும். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமான சுத்தபத்தம் எது தெரியுங்களா? மனசு தான். மனசு எப்பயுமே நல்ல எண்ணங்களோடு இருக்கணும், பாசிட்டிவான வைப்ரேஷன் கூட இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கட்டும் அப்படின்ற எண்ணத்தோடு இருக்கணும். எல்லாருமே உண்மையாக சொல்கிறாங்க, அந்த பிரபஞ்சமே நல்லா இருக்கட்டும், யாரை பற்றியும் குறை பேசக்கூடாது, யாரை பற்றியும் திட்டக்கூடாது, எங்கேயும் பராமப்படக்கூடாது, எந்த விஷயம் நெகட்டிவும் யோசிக்கக்கூடாது, எந்த நெகட்டிவும் சொல்லக்கூடாது, வீட்டில் சண்டை போடக்கூடாது, எல்லாரையும் நல்லா இருக்கணும். சில பெற்றோர்கள் வீட்டில் குழந்தைங்களை என்ன தெரியுமா சொல்ல, நான் சொன்னா கேளு அப்படி அப்படின்றாங்க. அந்த மாதிரி வேண்டாங்க, நீ உனக்கு புரியுதுப்பா, நீ நல்லா இருப்பா, அதனால ஏந்திரி, சீக்கிரம் ஏந்திரி, நல்லது நடக்கும் அப்படின்னு. இந்த மாதிரி பொறுமையாக இருப்பது தான் நாங்கள் நல்ல வைப்ரேஷன் கிரியேட் பண்ணக்கூடியது, சரிங்களா? இதுதான் சுத்தபத்தம். எங்க வெளியில மட்டும் கிடையாது, உடம்புக்குள்ள மட்டும் கிடையாது, மனசுல சுத்தபத்தமாக இருக்க வேண்டும். அந்த சுத்தபத்தம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் தான் பீரியட்ஸ் டைமில் சாமி கிட்ட பார்க்காம இருக்குது, நான்வெஜ் செய்யாமல் இருக்குது, இதெல்லாமே அடுத்தது ஃபிசிக்கலாக வரக்கூடிய சுத்தபத்தம், சரிங்களா? இந்த மாதிரி நாங்கள் சுத்தபத்தமாக இருப்போம். எந்த மாதிரி? மனசாலையும் சுத்தபத்தமாக இருப்போம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஸ்ரீ சக்கரம் வாங்கி வைத்து கொள்ளலாம். வாங்கி வச்சு நீங்கள் தினமும் விளக்கேற்றி அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணி, காப்பரில் இருக்கிறவங்களுக்கு அது அபிஷேகம்லாம் பண்ணி நீங்கள் ஊதுபத்தி வச்சு நெய்வேத்தியம் வச்சு கும்பிட 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 அந்த எந்த அளவுக்கு நீங்கள் மனசார மனமுருகி கும்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரம் செல்வ செழிப்பு சேர ஆரம்பிக்கும். மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்குள்ளே வாசம் செய்ய ஆரம்பிப்பாங்க, சரிங்களா? நார்மலாகவே நீங்கள் பொறுமையாக இருந்து சந்தோஷமாக இருந்தாலே மகாலட்சுமி வாசம் செய்வாங்க. அதுவும் இந்த ஸ்ரீ சக்கரம் நீங்கள் வாங்கி வச்சு, அதுவும் முக்கியமாக கருங்காலி வேறங்க, கருங்காலி இருக்கிற நெகட்டிவை ரிமூவ் பண்ணுவாங்க. ஸ்ரீ சக்கரம் என்ன பண்ணுவாங்க, நல்ல மகாலட்சுமி தன்மையும் பொருளாதாரத்தை ஈர்க்கக்கூடிய தன்மையில் இருக்கிறவங்க. அப்போ ரெண்டுமே சேர்ந்து இந்த விஷயத்தை நம்ம வச்சு வீட்டில் வச்சு பூஜை பண்ணும்போது நமக்கு சூப்பராக நடக்க ஆரம்பிக்கும், சூப்பராக நல்ல நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிக்கும், மகிழ்ச்சியாக வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். ஏற்கனவே எங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக தாங்க இருக்குன்னு சொன்னாலும் அடுத்த நிலைக்கு மகிழ்ச்சியாக உயர ஆரம்பிப்பீர்கள். மகாமேரு இருக்காங்க பார்த்தீங்களா? மகாமேருவோட மேலே கூம்பு இருக்குது பாருங்கள், அந்த கூம்புக்கு பேர் பிந்துன்னு பேர், சரிங்களா? அங்கே வாழைத்தாய், அதாவது பால திரிபுர சுந்தரி அம்மா இருக்கிறாங்க. அது ஒரு குழந்தைய தெய்வம் அவங்க. அதே மாதிரி ஸ்ரீ சக்கரத்துலேயும் நடுவில் இருக்காங்க, சரிங்களா? இப்போ அந்த குழந்தை தெய்வம், அங்கே குழந்தையே தெய்வமாக அங்கே இருக்கும்போது அவங்களுக்கு என்ன நார்மலாக என்ன வைப்பாங்கன்னா சாக்லேட் வைப்பாங்க, ஸ்வீட்ஸ் வைப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் வைக்கும்போது மகாலட்சுமி தன்மை அந்த வாழைத்தாய் எவ்வளோ பவர்ஃபுல்லானவங்க தெரியுங்களா? வாழைத்தாய் அவங்கள மனசார ப்ரே பண்ணி பாருங்களேன். நிச்சயமாக சொல்கிறேங்க, இந்த ஸ்ரீ சக்கரம் வழிபாடு பண்ணும்போது மகாலட்சுமியும் கூப்பிடுங்க, வாழைத்தாய் கூப்பிடுங்க. அதாவது உங்களுக்கு வாழைத்தாய் மந்திரம் தெரிஞ்சால் சொல்லுங்கள், தெரியலனாலும் பரவாயில்ல, அம்மா வாழ திரிபுரி சுந்தரி அம்மா வாங்கன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு சீரியஸாக சொல்கிறேங்க, நீங்கள் மனசார மனமுருகி ப்ரே பண்ணும்போது, நீங்கள் பூஜை செய்யும்போது அந்த நேரத்தில் ஒரு சில விஷயங்கள் சூட்சமத்தில் மாற ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஏற்கனவே நம்ம டீம் மெம்பர் கொஞ்சம் பேர் செய்யும்போது அவங்க சொன்ன எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, கொலுசு சத்தம் கேட்டுச்சு, யாரோ வரா மாதிரி இருந்துச்சு, திடீர்னு மல்லிகைப்பூ வாசனை அடிச்சுது, இந்த மாதிரி சம்திங் டிஃப்ரெண்ட்டாக வீட்டில் இல்லாத விஷயம் நடந்துச்சு. எப்போ? மனமுருகி மனசார அவங்களாம் நினச்சி அப்பாடா அம்மா வாங்கம்மான்னு சொல்லி ப்ரே பண்ணும்போது நடந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதை நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். ஒரு தெய்வ நடமாட்டம் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்குனாலே வீடு நல்லா சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். வீட்டில் நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷன், பாசிட்டிவான எனர்ஜி இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். அப்போ அதுக்குன்னு நீங்கள் நான் அந்த மாதிரி ப்ரே பண்ணங்க, அந்த சவுண்டு கேட்குதா, இந்த மாதிரி யாராவது வந்திருக்காங்களா, அந்த கவனத்தில் வைக்காதீங்க. கவனம் முழுவதும் இங்கே இருக்கட்டும், சரிங்களா? பூஜையில் இருக்கட்டும், நீங்கள் செய்யக்கூடிய தவம் அந்த தியானத்தில் இருக்கட்டும். இதெல்லாம் நடக்கும். நமக்கு சம்டைம்ஸ் அது உணர மாட்டோம். நம்ம தியானத்தில் ஆழ்நிலை தியானத்தை பிறகு சம்டைம்ஸ் உணர பரவாயில்ல. ஆனால் நிச்சயமாக தெய்வங்களுடைய சக்திகள், தெய்வங்களுடைய நடமாட்டம் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நம்ம வாழ்க்கையை சூப்பராக முன்னேற ஆரம்பிக்குங்க. அதனால் ஸ்ரீ சக்கர வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறந்தது. நம்ம பொருளாதார முன்னேற்றத்துக்கு மட்டும் கிடையாதுங்க, இதில் வாழ்க்கையில் எக்கச்சக்கமான நல்ல முன்னேற்றங்கள் வரும். அதனால் ஸ்ரீ சக்கரம் வழிபடுவோம், எல்லாருமே வாழ்க்கையில் முன்னேறுவோம். வாழ்க வளமுடன்.